இல்லனா இது என்ன கொண்டு சாப்பிட்டுருமே. அப்போ அது பார்த்துச்சு பக்கத்திலேயே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தங்க கதவு வந்துச்சு. ஐயோ, இதான் அந்த மந்திர கதவு போல. இத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்களா? சரி, இதுக்குள்ளேயே நான் போறேன். அப்படி யோசிச்சு மிட்டுக்கிளி உடனே அந்த ரகசிய கதவுக்குள்ள போயிடுச்சு. இது நல்ல விஷயம்தான். இனிமே இவன் எப்போ திரும்ப வர மாட்டான். அப்படி சொல்லி கழுகு கோல்டி அப்புறம் கரடி கிட்ட போச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் மிட்டுவுக்கு கொஞ்ச நேரம் எதுவுமே பார்வைக்கு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் போய் பார்த்தா அதால இத நம்பவே முடியல. ஏன்னா அது ரொம்பவே அழகான ஒரு காடு. பக்கத்திலேயே ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. மரங்கள்ல செடிகள்ல பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது பார்த்துச்சு காட்டுல இருந்து மாயமான எல்லா விலங்குகளும் ஒரு கூண்டுல அடப்பட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல நீலப்பறவை நிறைய இருந்துச்சு. ஒரு சிம்மாசனத்துல ஒரு பறவையும் உட்காந்துட்டு இருந்துச்சு. யார் நீ? இங்க எதுக்காக வந்த? பரவராணி, முதல்ல இத சொல்லுங்க. எங்க நண்பர்களை நீங்க எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்கீங்க? இனி நீயும் இவங்கள மாதிரி இங்க அடப்பட்டுதான் இருக்க போற அப்படின்னு ராணி ஏதோ மந்திரத்தை சொன்னாங்க. ஆனா மிட்டு வாழ்ந்த மந்திரம் எதுவும் செய்யவே இல்ல. என்ன இது? எதுக்காக என்னுடைய மந்திர சக்தி உன் மேல பயன்பட மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் அது முயற்சி பண்ணுச்சு. ஆனா மறுபடியும் மிட்டு அதால எதுவும் செய்ய முடியல. பேராசை இல்லாம யாராவது வந்தா அவங்கள என்னுடைய மந்திரம் எதுவும் செய்யாது. நீ எந்த பேராசையிலயும் இங்க வரவே இல்லையா? இல்ல ராணி பறவையே, ஒரு கழுகு என்ன துரத்துக்கிட்டே வந்துச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கதா நான் இங்க வந்து பூந்துட்டேன். அப்படின்னா நீ ரொம்பவே நல்லவ. உன்ன மாதிரி ஆட்களுக்கு தான் நான் கண்டிப்பா ஒரு பரிசு கொடுப்பேன். அப்படி சொன்னதுமே அந்த ராணி ஒரு மந்திரத்தை சொன்னாங்க. அப்போ ராணி கையில இருக்கிற மாதிரியே ஒரு மந்திர தண்டம் அந்த கிளிக்கிட்டே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இந்த சமயத்துல இந்த மந்திர குச்சியை தவிர எங்க நண்பர்கள் தான் ரொம்ப தேவைப்படுறாங்க. எங்க காட்டு மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதை எப்படியாச்சு நான் போய் தடுத்தே ஆகணும். சரி மிட்டு, பேராசையால இங்க வந்த யாரையுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் விட மாட்டேன். ஆனா நீ கேட்டதுனால இவங்க எல்லாரையும் நான் விட்டுடுறேன். அப்படி சொல்லி அந்த குருவி ராணி அவங்க எல்லாரையுமே கூண்டுல இருந்து விடுதலை செஞ்சிருச்சு. இந்த பக்கம் கோல்டி அந்த காட்டு மேல தாக்குதல் நடத்துறதுக்காக தன்னுடைய தம்பியோட வந்து நின்னுச்சு. சிங்கராஜா தனியாத நின்னுக்கிட்டு இருந்தாரு. சிங்கராஜா, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. உன் காட்டுல இருக்கிற எல்லாருமே காணாம போயிட்டாங்க. நாங்க 2 பேர் இருக்கோம். நீ தனியா 2 பேரை சமாளிக்கவே முடியாது. பரவாயில்ல, நான் செத்தாலும் கூட நான் தோக்க மாட்டேன். இந்த காட்டோட அரசனாவே சாவறேன். அப்படி சொல்லி சிங்கராஜா அவங்க மேல குதிச்சாரு. அப்ப மிட்டு எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்து சேர்ந்துச்சு. இருங்க சிங்கராஜா, நீங்க எப்போ தனியா இல்ல. அப்போ எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. மிட்டு கிளி அது கூட தொலைஞ்சு போன எல்லா விலங்குகளையும் கூட்டிட்டு வந்திருந்துச்சு. அத பார்த்து கோல்டி கரடி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. சிங்கராஜா எல்லா விலங்கு கிட்ட போய் சொல்லி அந்த மந்திர கதவுல காலோபாலோ கரடி தான் அமுச்சு வச்சு. இவன் கோல்டி கூட கூட்டாளி. அப்படியா? அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ சிங்கமா இருந்து எங்க 2 பேரையும் தோக்கடிக்க முடியலையா? தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, அதுதான் உங்களுக்கு நல்லது. சிங்கராஜா தனியா இல்ல. அப்படி சொல்லி மிட்டு அதோட மந்திர சக்திய சிங்கத்து மேல பயன்படுத்தினப்போ அந்த சிங்கராஜா மாதிரியே இன்னொரு சிங்கராஜா பக்கத்துல வந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? இப்போ 2 சிங்கராஜாவும் அவங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க. கோல்டி அப்புறம் அவனுடைய தம்பி போராடி கடைசியில தோத்தும் போயிட்டாங்க. அவங்க அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். ஒன்னும் பேசாம இங்கிருந்து போயிருங்க. கூடவே இந்த துரோகியும் கூட்டிக்கிட்டு போயிருங்க. அது கேட்டதுமே அவங்க 2 பேரும் அந்த கரடியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. சிங்கராஜா கூட சேர்ந்து மத்த விலங்குகள் எல்லாருமே மிட்டுவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்படி அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே மறுபடியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மிட்டுக்குருவி எப்பவுமே அது கூட இருக்கிற விலங்குகளுக்கு அதோட மந்திர சக்தியால உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
அந்த ரகசிய கதவு இன்னைக்கும் திறந்துதான் இருக்கு.